கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களோடு கூட இணைந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதை நான் மிகுந்த பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்காக, உங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்தோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகிப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லி இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தோத்திரத்தோடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவனுடைய பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரனாய் நிறைந்த மனதோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. என்னை அன்பாய் அழைத்தான அருமையான பாஸ்டியாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. துன்பத்தோடு வேதனையோடு வந்த நீங்கள் நிச்சயமாக ஆறுதல் அடைந்து கடந்து செல்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் வீடு திரும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷ மாதம் என்று பாஸ்டர் அவர்கள் அறிவித்ததிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் படைத்ததான ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு விசேஷமான நாள். இதுவரைக்கும் கைக்கூடி வராத நன்மைகள் இந்த மாதத்தில், இந்த நாளில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது கைக்கூடி வரும். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட நமக்கு கர்த்தர் கொடுத்தான இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பமாக. கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். சங்கீதம் 144 சங்கீதம் 19 15 வசனம். Psalm 144 verse 15. எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 144 சங்கீதம், அதில் 15 வசனம். இணைந்து வாசிக்கலாம், சேர்ந்து தயவு செய்து வாசிங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சீர் அப்படிங்கிற வார்த்தை தூய தமிழ் வார்த்தை. நான் இப்ப இந்த வார்த்தைக்கு நம்ம தமிழ் டிக்ஷனரியை நான் தேடி பார்க்கும்போது அதுல என்ன அர்த்தம் போட்டிருந்தேன்னா, சீர் அப்படிங்கிறதுக்கு பெருமை, செல்வம், சிறப்பு, ஆசீர்வாதம் அப்படிங்கிற 4 பொருள் போட்டிருந்தது. ஆசீர்வாதம், அப்புறம் செல்வம், பெருமை, சிறப்பு. அந்த நம்ம திருமண நாட்கள்ல சீர்வரிசை கொடுத்தாச்சான்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார், இவ்விதமான சீரை பெற்ற, எவ்விதமான செல்வம் மிகுந்த, சிறப்பு மிகுந்த, ஆசீர்வாதம் மிகுந்ததான, பெருமை மிகுந்ததான ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு சிறிய ஜனக்கூட்டம் பாக்கியம் உள்ளது என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாளில் ஒரு மதிய நேரம் என்னுடைய தகப்பனார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில ஒரு சத்தம் கேட்டுச்சு. மா, ரொம்ப பசியா இருக்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க சர்ச்சும் வீடும் ஒண்ணு போல. இப்ப நம்ம ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னா, பின்னாடி தான் வீடு. இப்போ சர்ச்சில் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உடனே சொன்னாங்க, கதவை திறந்து விடு, யாருன்னு பாரு, வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நான் போய் முன்னாடி உள்ள கேட்டை திறந்து பார்த்தா ஒரு வயதான ஒரு பாட்டி, ஒரு ஆச்சி. ரொம்ப கிழிந்த உடை, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்காத ஒரு தோற்றம். நான் சொன்னேன், வாங்க ஆச்சி அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்தாங்க. சொன்னாங்க, ரொம்ப வயிறு பசிக்குதுப்பா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்க. உடனே அந்த எங்கள் அப்பாவுக்கு வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்தில் இருந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து அந்த பாட்டி கொடுத்தேன்.
எங்க அம்மா கொடுத்தாங்க. அதை கொடுத்து சாம்பார் எல்லாம் ஊற்றி கொடுக்கும்போது அந்த பாட்டி ரொம்ப அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க. அந்த ஆச்சி என்ன, எங்க அம்மா கேட்குறாங்க, சாப்பிடுங்கம்மா, ரொம்ப நாள் சாப்பிடாதனால அழுறீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா, நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டதுனால அழுறீங்களோ? நாங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்றாங்க. இந்த ஆட்சி என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த ஆட்சி சொன்னாங்க, நீங்க இருக்கிற இந்த வீடு என் புருஷனுடைய வீடுமா. நீங்க இப்ப வாங்கி இந்த கோயில் நடத்துறீங்களே, இது என் கணவர் கட்டின வீடு, என் மாப்பிள்ளை கட்டின வீட்டுல, இந்த வீட்டுல தான் நான் தாலி கட்டி வந்தேன். எந்த வீட்டுல நான் குடியிருந்து வாழ்ந்திருந்து பிள்ளைகளை பெத்தனோ அதே வீட்டுல நான் ஆண்டி ஆகி இப்ப தெருவுல பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டேம்மா. அதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் இந்த வீட்டு அட்ரஸ், அவங்க மாப்பிள்ளை பேர் எல்லாம் சொன்னாங்க, தீர்வ ரசீது எல்லாமே அவங்க பேர்ல இருந்துதான் நம்ம ஸ்தாபன பேருக்கு மாற்றப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு நல்லா இருந்து இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க? கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிறகு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு 4-5 சேலை கொடுத்து, எப்பெல்லாம் வாரீங்களோ அப்பெல்லாம் நீங்க வாங்குமா, ஒருவேளை ராத்திரி நேரம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இங்கே தங்கிக்கலான்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி யாருமே சொல்றது இல்லம்மா, இந்த தெருவுல நிறைய எங்க சொந்த பந்தங்க இருக்காங்க, என்னை பார்த்தோன்னா கதவை அடைச்சிக்கிட்டாங்க. நீங்க சாப்பாடு கொடுக்கலன்னா நான் மயங்கி கீழே கிறங்கி விழுந்திருப்பேன், நல்ல வேலைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க ஏசப்பாவை சொன்னப்ப அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு போனாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையில் நீங்களும் கூட ஒரு காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கும் கூட அந்த சீரை இழந்த ஒரு நிலைமையில் இருப்பிலானால் இந்த அதிகாரத்தில் ஒரு 5 விதமான சீரை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோபுவை 4 நண்பர்கள் சந்தித்தார்கள். 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையாலே கொன்னுட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்கெல்லாம் என்ன தேற்றுறதுக்காப்பா வந்தீங்க, நீங்கெல்லாம் ஆறுதல் படுத்துறதுக்கா வந்தீங்க, உங்க வார்த்தையெல்லாம் என் இருதயத்தை காயப்படுத்துது. அநேகர் அப்படித்தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஐயோ வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படா போவாங்க அப்படிங்கிற நிலைமை ஆயிடும். ஏன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கர்த்தருக்குள்ள இருக்கிற நன்மையும் விசுவாசத்தையும் எடுத்து போடும். யோபு சொல்றாரு பாருங்க, இவங்க பேசின பேச்சை பார்த்து. யோபு 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிங்கள். யோபு 29:2. எப்படி அவர் கதறார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். ஒரு பக்கம் வாழ்க்கை துணை அவங்கள கொல்லாம கொல்றாங்க, இன்னொரு பக்கம் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்த நண்பர்கள். எப்படி இருக்கு பாருங்க, 7 நாள் ஒரு வாரம் உட்கார்ந்து இவரு கூடயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் வாய திறந்தா மடை திறந்த வெள்ளம் போல ஒரே கொன்னு எடுத்துட்டாங்க. நீ இனி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பிள்ளை செத்து போயிருச்சு, உன் ஆடு மாடுகள்லாம் போயிட்டு, இதெல்லாம் என்ன அர்த்தம்? யோபு சிந்திச்சு பாத்தியா? நீ கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்ட. அருமையான அண்ணன் அக்கா உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு இது கிடைக்கல பாத்தியா? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரே உனக்கு சத்துருவா மாறி இருக்கிறார். நீ என்ன செஞ்சிரு, திரும்ப மனம், இல்லாட்டி செத்து போயிருவேன். ஆம், ஏன் உன் பிள்ளை கல்யாணம் ஆகல பாத்தியா? ஆண்டவரே உனக்கு சத்துருவா வந்துட்டார். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இந்த வேத வசனத்துல ஆண்டவர் 5 சீர் தருவேன் இருக்கார். இந்த மாதத்துல அநேக திருமணம் நடக்கும். இன்னொரு 8-9 நாள் இருக்கு. ஆண்டவருக்கு அரை வினாடி போதும் நல்ல காரியம் நடக்க. இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா? கவலைப்படாதீங்க, இந்த மாதத்துல அனுகூலப்படி தருவார்.
உங்களுக்கு நல்ல ஒரு வேலை இல்லையா, தொழில் இல்லையா, சிரமப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாரும் சொல்லி திட்டி அனுப்பினதை நினைச்சுக்கிட்டு இங்க உட்காராதீங்க. நாம தியானிக்க போகிற ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தையின் மேல கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எஞ்சியுள்ள நாட்களுக்குள்ளாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் அவர் நன்மையானவைகளை செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். எந்த கம்பெனியில, எந்த வெளிநாட்டிற்கு அல்லது எந்த அரசாங்க காரியத்திற்கு நீங்க முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்கலையோ, கர்த்தர் இந்த நாட்களில் அவர் கிருபை பாராட்டுவேன், அந்த சீர் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த நற்சீர் உண்டாக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 29வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசித்தோமே, 6வது வசனத்துல யோபு நொந்து அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையில் இருந்து எனக்காக என்னை அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாய் இருக்கும். இந்த செய்திக்குள்ளாய் போகும் முன்பாக நான் ஒரு வார்த்தையை ஆழமா பதிக்க விரும்புறேன். மற்றவங்க சொன்னதை அல்லது நீங்களே உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கத அதெல்லாம் தூரத்துக்கு எரிஞ்சிட்டு, இனி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறார். அதை நீங்கள் நினைவில் வைத்து நம்ம இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். என்ன அவர் புலம்புறார், நான் என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்ம பாத வெடிப்பு வந்தா வாசலின் தான் போடுறோம், அது எண்ணி போடுவோம். அது என்ன செய்வோம், நிறைய அள்ளிடுவோமா? இல்ல, அந்த வெடிப்புள்ள இடத்துல என்ன செய்வோம், அதை ரொம்ப அது காலியாயிடக்கூடாது அது சொல்லி என்ன செய்வோம், கொஞ்சம் தான் எடுப்போம். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா காலையே எதுல கழுவி இருக்காரு. ஆமா, ஒரு நாள் ஒரு தோசை கடைக்கு போயிருந்தேன், ரொம்ப பசி உபவாசம் இருந்தனால. அது தோசை சுட்டார். என்ன தோசை வேணும்? என்ன தோசை இருக்கு? அவர் சொன்னார், நெய் ரோஸ்ட் இருக்கு சார். சரி, நெய் ரோஸ்ட் போடுங்க. நெய் அப்படியே ஊத்துனார். அந்த நெய் டப்பா, நானும் பக்கத்துல நிக்கிறேன், அது சின்ன கடை. அப்ப பாத்தீங்கன்னா இப்படின்ட்டார். நெய்ய என்ன செஞ்சாரு, இப்படி அதுல 2-3 சொட்டு தான் விழுந்திருக்கும், மீதி எல்லாம் அந்த பாமாயில். நான் சொன்னேன், என்ன நெய் ரோஸ்ட்னு சொன்னீங்களே, கூட கொஞ்சம் நெய் ஊத்துங்க. நெய் ஊத்துற விலையில நாங்க தோசை 250 ரூபாய்க்கு கொடுக்கணும், ஆனா உங்களுக்கு 80 ரூபாய்க்கு தான் தாரோம், அதனால இப்படித்தான் ஊத்துவோம் அப்படின்னாரு. அப்ப பாருங்க, நெய் ரோஸ்ட். ஆனா விட்டது அந்த கரண்டில, அந்த ஸ்பூன்ல, அந்த சின்னோண்டு ஸ்பூன்ல, அந்த உப்பு அள்ளுற ஸ்பூன்ல இப்படி ஒரு வீசு, அதுல எத்தனை சொட்டு விழுந்திருக்கும் அப்படி நம்ம எண்ணி சாப்பிடுறோம். ஐயா பாத்தீங்கன்னா அவர் நெய் டின்னுக்குள்ள காலை விட்டுக்கிடுவாராம். யாரு? யோபு. நெய் டின்னுக்குள்ள காலை விட்டு காலை அலம்பிக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் காலில் உள்ள அழுக்கெல்லாம் போற வரைக்கும் காலை என்ன செய்வாராம், கழுவாராம். ஏ அப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியமா அவர் இருந்திருக்கிறார். இன்னைக்கு பார்த்தா ரோட்ல உட்கார்ந்து சாம்பலை அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு சிரட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு, ஐயோ ஊரல் தாங்கலையே அப்படின்னு சொல்லி மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரே கொப்பளம் துர்நாற்றம் உடம்பெல்லாம். அப்படி இருந்த ஒரு யோபு தன் வாழ்க்கையின் முன்பாக இருந்த வாழ்க்கையை எண்ணி அவர் வேதனைப்பட்டு சொல்றார். ஒருவேளை நீங்க கூட முன்னாடி நல்ல ஐக்கியமா குடும்பத்துல இருந்திருக்கலாம், நல்லா வாழ்ந்திருந்திருக்கலாம், ஆனா இப்ப அதெல்லாம் இழந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், எவைகள் எல்லாம் அன்றைக்கு யோபு இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்க அப்படி விசுவாசித்தீங்கன்னா ஒரு நிமிடம் கைகளை தட்டி ஆவில நிறைந்து, ஆண்டவரே இந்த செய்தி எனக்குரியதான் சொல்லி அந்த சீர் உங்க மேல கடந்து வருகிறது. ஓ ராபாலா தனகமனா சந்தரக தனமரபா, ஓ ராபாலா கபமா தனமா நீக்கமரமனா கபதரமனமரா ரிகபாபா கபலபா ஷகதரபலபரமனமரபா உராமாமாமா நிகதனமனா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம்
பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த சீரை கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கிறதான சொற்ப நாட்களுக்குள்ளாக கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மகனே, மகளே, நீ வருந்தாதே, நீ கவலைப்படாதே. ஓலா பாதா ரக்னபாதனமா துடகபாதனமனா சந்தரகதனமனா. அந்த வல்லமை இறங்கி வருகிறது, அந்த வல்லமை இறங்கி வருகிறது. அந்த சீரை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக அபிஷேகம் உங்க சிரசின் மேல வார்ப்பிக்கப்படுகிற எண்ணெய் போல ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு உச்சன் தலையிலும் அந்த அபிஷேகமானது எண்ணெய் போல வார்ப்பிக்கப்படுகிறது. தூபாலா சந்தரகதனமரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த முந்தின சீருக்கப்பான நற்சீரை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:11 நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி பக்தியில சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். I will make it better for you than before, then you will know that I am the Lord. முந்தின நாள் எனக்கு இப்பொழுது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு அழுக்குறல் இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை காட்டிலும் ஒரு சிறந்த செல்வ நாட்களாக இனி உள்ளதான ஒரு 6 மாதங்களை ஆசீர்வாதம் தருவேன். 6 மாதம் அல்ல, கர்த்தருடைய வருகை வரைக்கும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டாகும் என்று சொல்லி உங்க எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அது சுகவீனமா இருந்தாலும் சரி, அது இழப்பாக இருந்தாலும் சரி, அது நஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லா இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஈடு கொடுக்கக்கூடிய தேவ வல்லமை இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் கேத்தலிக் பைபிள்ல வாசித்தேன். இந்த 15வது வசனம் அதுல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர். இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படி காரியம் உள்ளவங்க தான் பாக்கியம் உள்ளவர்கள். அநேகருக்கு என்னன்னு தெரியுமா? யாரெல்லாம் விலை உயர்ந்த கார்ல போறாங்களோ, யாரெல்லாம் கழுத்து நிறைய நகை அணிவிச்சிருக்காங்களோ, அவங்கள தான் இந்த உலகம் என்ன சொல்லுது? பாக்கியம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுது. ஆனா வேதம் அப்படி சொல்லல. இந்த அதிகாரத்துல ஒரு 5 ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவங்க தான் பாக்கியம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி உண்மையான ஆசீர்வாதத்தை சொல்லுது. நீங்க நினைக்கிறீங்க அப்படி 1 கோடி ரூபாய் கார்ல போறவங்க தான் பாக்கியம் உள்ளவங்க நினைக்கிறீங்க. ஆனா நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது. அவங்க என்ன செய்யறாங்க? தப்பான பழக்கத்தினால தான் தூங்குறாங்க, இல்லாட்டி தூக்க மாத்திரை போடுறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. நம்ம படுத்தாலே கர்த்தர் நமக்கு நித்திரையை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரத்தை தந்திருக்கிறார். சுகர் பிரஷர் இருந்தாலும் அது கண்ட்ரோல் ஆக்கி தருகிறார். இனி இல்லாம ஆயிரும். கடந்த நாளில் தந்தை ஃபெர்க்மான்ஸை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, சுகர் போட்டேன் தம்பி, சுகருக்கு மாத்திரை போட்டேன் தம்பி, இப்ப பிபியும் இல்லை சுகரும் இல்லை, பிபின்னு சொல்லி ஊத சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கீபோர்டு போடுறவன ஊத சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி எல்லாருக்கும் பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நார்மல் ஆவதாக. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சங்கீதம் 144 சங்கீதத்தின் வரலாற்று பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லி அந்த 5 ஆசீர்வாதங்களை வேகமா சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். இந்த 144 சங்கீதமானது தாவீது ராஜாவின் பின்தொடர்ந்து வந்த பிரச்சனையில் ஆண்டவர் கொடுத்த விடுதலை குறித்து அவர் பாடுகிறார். 1வது வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு, ஆமா, வாழ்க்கையே யுத்தம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பாடப்பட்டதான ஒரு பாடல் தான் 144 சங்கீதம்.
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு எப்பொழுதுமே அச்சுறுத்தலாக இருந்தவர்கள் பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பல காரியத்தை சொல்லலாம். ஆனா தாவீதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதை எப்பயுமே கொலை பண்றதுக்கு தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் கொலை பண்ண தேடினாங்க தெரியுமா? ஏன் கொலை பண்ண தேடினாங்க? இவன் சின்னோண்டு ஒரு பொடியனா இருக்கும்போது ஒரு பெரியவனை போட்டுட்டான். யாரு? இவன் குட்டி பையனா இருக்கும்போது கோலியாத்தை போட்டான். கோலியாத்து யாருன்னா 40 நாள் வருவான். அவன் சொல்லுவான், நீங்கெல்லாம் யூதர்கள், நீங்கெல்லாம் கர்த்தருடைய பெட்டியை வச்சுக்கிட்டு இருக்கவங்க, நீங்கெல்லாம் உண்மை தேவனை ஆராதிக்கிறவங்க சொல்றவங்க, நீ வந்து தைரியசாலினா ஒத்தைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே எல்லாரும் தொட நடுங்கி ஓடியே போயிடுவாங்க. ஒருத்தன் கூட நிக்க மாட்டான். இந்த சவுல் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து குதிரையே வந்தாலும் படையெடுத்து வந்தாலும் தன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு அச்சத்துக்கு போய் அங்க ஒரு டீயை வாங்கி ஒரு பண்ணை முக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். எவ்வளவு பெரிய நல்ல ராஜா பாருங்க. ஆம், ஒவ்வொரு நாளும் விரட்டுவான். அவன் வந்து உங்களையும் ஒரு சில பெலிஸ்திய ஆவி டெய்லி விரட்டுது, மிரட்டுது, உருட்டுது. உங்களை வந்து சந்தோஷமா இருக்க விடாதபடி உங்களை பலகீனப்படுத்துது. சாப்பிட விட மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்குது. அப்படியே காலையில எழும்புனா ஐயோ வேலைக்கு போறோமே, ஆபீஸ்ல அவன் இருப்பானே, ஐயோ காலேஜுக்கு போறோமே, போற வழியில அவன் இருப்பானே, அவ இருப்பாளே, ஸ்கூலுக்கு போறோமே இவங்க இருப்பாங்களே. ஒரு பெலிஸ்தியன், ஒரு கோலியாத் உங்களை மிரட்டிட்டே இருக்கான். வெளியவும் சொல்ல முடியல, உள்ள விழுங்கவும் முடியல. அப்படி ஒரு அச்சுறுத்தல். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு நபர் தாவீதை எதிர்த்து கொண்டே இருந்தான். தாவீது இப்ப பாத்தீங்கன்னா ராஜாவா மாறிட்டான். விட்டானா அவன்? இப்ப தாவீது வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல் இறந்து அதே இடத்தில் பட்டத்து அரசனாக முடிசூட்டப்பட்டுட்டான். இருந்தாலும் அந்த இளம் வயதில் தொடரப்பட்டதான அந்த பயம், அந்த 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 பெலிஸ்தியன் இன்னும் தொடர்ந்து கொண்டே வருகிறான். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் நீங்க இளமையில் இருக்கும்போது, சிறு பிராயத்தில் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது திருமணமானதில் இருந்து, அல்லது இந்த வேலைக்கு சேர்ந்ததில் இருந்து, இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்க சேர்ந்ததில் இருந்து, இந்த இடத்திற்கு குடிபெயர்ந்து வந்ததில் இருந்து, இந்த வீட்டில் குடியேறின பின்பதில் இருந்து ஒரு பெலிஸ்திய ஆவி உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அது உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தடை செய்ய அது உங்களையே பயன்படுத்துது. எப்படி? உங்க கையை வச்சு உங்க கண்ணை குத்த வைக்க உங்களுக்கு தெரியுது. இதுல இருந்து எப்படி விடுதலை பெற, இதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா நான் பெரிய அளவுக்கு உயர்ந்துருவேன், நான் வளர்ந்துருவேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த பிரச்சனை உங்களை வளரவே விட மாட்டேங்குது. தாவீது பாருங்க, அவன் அந்த என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்னைக்கு குறிவைக்கப்பட்டான் இந்த பெலிஸ்தியனால். அன்றைக்கு இவனை குறித்ததான செய்திகள், தகவல்கள் முற்றிலுமாக சேகரிக்கப்பட்டது இந்த பெலிஸ்தியர்களால். இந்த பெலிஸ்தியன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாவீது முடிசூட்டப்பட்ட அரசன் ஆயிட்டான் சொன்ன உடனே எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. எதுக்குன்னு சொன்னா தாவீதை பிடிக்கணும், வீழ்த்தணும். ஏன்னா சவுல் இறந்துட்டான், சவுல் அவன் இல்லை. இப்போ புதிய தலைமுறை உருவாக்கி இருக்கிறது. அந்த மலையிலே அவனை எடுத்து எரிஞ்சிடணும், அவனை ஸ்திரப்பட விட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த பெலிஸ்தியர்கள் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் ஒரு சில பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறது. கை கெட்டப்படல, ஆனா கட்டப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க காணப்படுறீங்க. உங்களுக்கு எல்லா விடுதலையோடு கூட இருக்கிறது போல வெளி தோற்றத்தில் இருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பயம்,
ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில மனிதர்களுடைய காரியங்கள் என்ன செய்யுதுன்னா உங்களை அதிகமா கட்டி வச்சிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் அந்த யுத்தத்தில் எப்படி தாவீதுக்கு நான் ஜெயத்தை கொடுத்தனோ அதே போல உங்களுக்கும் நான் ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது தாவீது ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், எப்படி தாக்க வேண்டும் என்று சொல்லி. 20வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். பிரகாசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல நம் தேவன் இந்த கடைசி 9 நாட்களுக்குள்ளாக 10 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது பெரிய யுத்த வீரன், ஒரே மனுஷனா இருந்து எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்களிடத்தில் அவனுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இவங்க வாராங்க. அதாவது 2 சாமுவேல் 5:17 நம்ம பார்க்கிறோம். வாராங்கன்னு சொன்ன உடனே தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தாவீது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். இப்போ உங்க வேலையில இருந்து தூக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உங்களை படிக்க விடுற இடத்திலிருந்து வெளியே விரட்டுறதுக்கு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க அரணிப்பான இடத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை குடியிருக்க விடாதபடிக்கு உங்களை துரத்துறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. குடும்பம் சேர்ந்து வாழ முடியாதபடிக்கு போராட்டங்கள் பின்னணியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ணுகிறபடியினால் அப்படிப்பட்ட நபர்கள் தண்ணீரை போல உடைந்து ஓடுவார்கள். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால் அவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் துரத்துண்டு ஓடி போவார்கள். அப்படிப்பட்டதான சிந்தையோடு கூட அந்தரங்கத்தில் செயல்பட்டதான ஒரு சில குழுக்கள் தண்ணீரை போல சிதறி போயிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில தான் இந்த 144வது சங்கீதத்தை கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உள்ளத்தில் இருந்து தாவீது பாடி கர்த்தரை துதிக்கக்கூடியதான ஒரு நல்ல சங்கீதம் தான் இந்த 144வது சங்கீதம். பல சத்துருக்கள் தாவீதுக்கு எழும்பினார்கள், அவ்வப்போது எழும்பினார்கள், ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. எல்லாரும் எழும்புனாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனா எழும்புவாங்க, இல்லாம ஆயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தாவீதை பின்தொடர்ந்து வருடக்கணக்காக பின்தொடர்ந்து வந்த ஒரு சத்துருன்னு சொன்னா பெலிஸ்தியர்கள் தான். அவன் எழும்பி நின்னாலே நமக்கு ஒரு திகில், அவன் குரல் கொடுத்தாலே நமக்கு ஒரு இருதயத்துல பக்கு பக்குன்னு இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு சிலர் கால் பண்ணுவாங்க, ஐயோ கால் பண்ணிட்டானு, என்ன பேச போறானோ, என்ன பேச போறாளோ, இன்னைக்கு என்ன குண்டா போட போறானோ அப்படின்னு இருக்கும். மிரட்டுறது, இந்த என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன ஆயிரும். ஆமா, எத்தனை பேருக்கு பசிக்குது அல்லையா சொல்லுங்கள்? பசிக்கலையோ? ஒரு சிலர் பேசுனா நமக்கு பசி ஒரு 3 நாளைக்கு எடுக்காது, அப்படி கேட்பாங்க கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மிரட்டக்கூடிய பெலிஸ்தியன்ட்ட கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை தாவீது கொடுத்தார். அப்படி விடுதலை காற்ற சுவாசித்தவரா அவர் இந்த பாடலை எழுதுகிறார். நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அல்லவா, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து திட்டமாக தீர்க்கமாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுத்திய அல்ல, இப்படி வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. ஒரு ராத்திரியிலே கர்த்தர் தலையெழுத்த மாற்ற முடியும்னா, நேபுகாத் நேச்சாருடைய அந்த ஆட்சியை ஒரே நாள்ல கர்த்தர் கவிழ்த்து போட முடியும்னா,
இன்னைக்கும் ஒரு சிலது நடக்க போகுது, நடத்துவோன்னு சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். டீயும் பக்கடாயும் வித்தவனை இவ்வளவு செய்ய முடியும்னா இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரால எவ்வளவு செய்ய முடியும்? அநேகருக்கு புரியல. பிறகு கேட்டு பாருங்க, இந்த சங்கீதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 5 வித ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிற 10 நிமிஷத்துல நம்ம வேகமா அந்த 5 ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12வது வசனத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது. 11வது வசனம் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்த இன்னல்களை குறித்து சொல்றார். எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, எப்படிலாம் தாவீதை வேதனைப்படுத்தினாங்க அப்படிங்கிற குறித்து அவர் சொல்றார். யுத்தம் அது பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் நடத்துகிற யுத்தம் கூட மாறிடுங்க இந்த வார்த்தையினால, இந்த பார்வையினால. இப்படி ஒரு சிலர் செய்வாங்க பாருங்க, அந்த யுத்தம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்படியே நம்மளை ஒதுக்குறது, எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க, நம்ம வந்தோன்னு அமைதியாயிருவாங்க. எவ்வளோ நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வாழ்க. அப்படி பார்த்தீங்கன்னா தாவீதை அப்படி பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க நடுவில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தவர். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த யுத்தம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட உடனே தாவீது வாழ்க்கையில சொல்றாரு பாருங்க, அப்போது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும். முதல் ஆசீர்வாதம், மே அவர் சன்ஸ் பி as strong as tree. முதல் ஆசீர்வாதம் ஆண் குழந்தைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த வருஷத்துல நிச்சயமா நம்ம சபையில நிறைய பிள்ளைகள் பிறக்கும், நிறைய குழந்தைகள் பிறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நான் பார்க்கிறோம் ஆண் குழந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128:3 நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு குறித்தான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த 144ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது எதை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார் என்றால் ஒலிவ மரத்தை வைத்து எழுதியிருக்கிறார். இந்த ஒலிவ மரத்தை குறித்து கொஞ்சம் படித்தேன் ஹிஸ்டரிய. இந்த ஒலிவ மரம் அப்படிங்கிறது எதற்கு சின்னம் தெரியுமா? மன அமைதி. பாஸ்டும் சொன்னாங்க, மன காயத்தை எப்படி ஆத்துறது. எளிமையா ஒரு வார்த்தை சொல்றேன், ஆவில நிறைஞ்சு நல்லா ஜோம் பண்ணுங்க, மனக்காயம்லாம் ஆறிடும். எத்தனை பேர் ஆவில நிறைஞ்சு அபிஷேகத்துல ஜோம்ன்றீங்க? அல்லையா சொல்லுங்க. ஒரு நிமிடம் ஆவில் நிறைஞ்சு கத்தரை துதிங்க பார்க்கலாம். லதரமா ஷதர கதனமா நிகமனமா துடகபதன நிகதனமல கமதரமன நிகதனிமன துடபலமன ಶಬದರಮನಮ ಉರಿ ಕಬರಬ ಲಗದನಮನ ಹಂದರಗ ದನಮರ ರೀಬಾಮ ನೀಗಮ ನೀಕನ ದೀಬನ ದೂಡಮ நீகம. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய ஆளுகை செய்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய சிந்தை ஆளுகை செய்கிறது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உடைய சிந்தை ஆளுகை செய்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேரா திருப்புங்க. இதுல ஏசாயா தீர்க்கதரிசி ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டாங்க. வாசிங்களேன், ஏசாயா 28:11-12 வாசிங்க. இந்த ஜனத்தோடு பேசுவார். ஆமென், ஆமென். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்கிறார்கள். ஆமா, கேட்க மாட்டேங்காங்களாம். எப்ப சொல்லுதாரு? ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கு முன்னாடியே இந்த வெளிப்பாட சொல்றாரு. வேதம் சும்மா இல்லைங்க, அது 3 காலங்களுக்கும் பொருந்தும். ஆறுதலே இல்லாத ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது ஏசப்பா பிறந்து போயே கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 750 ஆண்டுகளுக்கு, ஏசப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி.
அப்ப பார்த்தீங்கன்னா அப்பவே இந்த கடைசி நாட்களை குறித்து அவர் சொல்லுகிறார், ஆறுதல் இல்லாத உலகம் அப்படின்னு சொல்லி. ஆறுதல் இல்லைன்னா என்ன செய்யலாம்? உடனே என்ன செய்யுது? மனசு ஏதோ ஒரு விதத்துல ஆறுதல் தேட வாஞ்சிக்குது. ஒன்று ஏதோ ஒரு காரியம் செய்வோம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லி செய்கிறாங்க. ஒரு நாள் ஒருத்தரை பார்த்தேன். அவர் பார்த்தா குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். பரவாயில்லையே, ஏதோ சந்தோஷமா பேசுறாங்க போல அப்படின்னு நினைச்சா அது ஒரு ஜோக்கு ஓடுது. அந்த சினிமா ஜோக்கு அது ஒரு டிவி, அது ஒரு சேனல் அது ஒரு சேனல். அது என்ன சேனல்? அது நான் பார்த்தேன், அந்த சேனல் இப்போ மறந்துட்டு. அப்படி ஒரு சேனல், அதாவது அந்த ஜோக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு சேனல். அப்புறம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு இதுதான் வரும். என்னங்க, என்ன சேனல்? என்ன காமெடி சேனலா? ஆதித்யா இல்லையா? அவர் ஏதோ சொன்னார். அதான் சரி, எனக்கு மறந்து. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி சிரிக்காரு, அப்படி சிரிக்காரு. பரவாயில்ல, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஃப் பண்ண பிறகு அந்த சிரிப்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது. என்ன, அந்த டிவியை அந்த நேரத்தை கழிச்ச பிறகு அந்த சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் உள்ளம் ஒரு சமாதானத்தை தேடுது. இந்த சமாதானம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஆவியில் நிறைந்து நீங்க துதிக்கும் போதுதான். எந்த அளவுக்கு நீங்க அபிஷேகத்துல நீங்க தனியா போய் நிறையணும். இங்க அபிஷேகத்துல நிறையிறது அது உங்களை அப்படி தீய பொருத்தி வைக்கும். என்ன, விறக கூட்டுறோம், பிரியாணி பண்ணும்போது என்ன செய்யறோம்? சேர்த்து வச்சு அதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி இல்லை பெட்ரோலை ஊற்றி பொருத்தி வைக்கிற மாதிரி. அது நிறைய பத்தி எரிஞ்சாதான் பிரயோஜனம். பத்தி எரிஞ்சதை அமர்ந்துருச்சுன்னா, வாசலுக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஒரு ஞாபகம் வருது. என் மகா ஸ்கூல்ல ஒரு 20 பிள்ளைகள் படிக்குது. சாயந்தர நேரம் அந்த ஆயாம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மொத்த பேக்கையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குமிச்சிருவாங்க. அப்புறம் நான் போய் தேடி கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா என் மகா பேக் எதுன்னு தெரியும். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் பண்ணுறதை சொல்கிறேன். இங்கே சர்ச்சைக்கு வரும்போது உங்கள் கவலையோடு வாரீங்களா? இங்கே இறக்கி வைக்கீங்களா? போகும்போது தேடி கண்டுபிடிச்சி கொண்டே போயிருந்தீங்க. நீ ஏன் பேக்கை தூக்கிறாத? அது ஏன் பேக்கு? ஏது அவ பேக்கு? இது ஏன் கவலை? ஐயோ சிஸ்டர், அக்கா, ஏன் கவலை? நீங்க கொண்டு போயிடாதீங்க. வர்றதே எதுக்காக வாரீங்க? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சதை ஏன் தேடி எடுத்துட்டு போறீங்க? எத்தனை பேர் வச்சுட்டு போலாம் அப்படின்னு விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கொண்டு போயிடலான்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கொண்டு போங்க. இந்த நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அன்பு தாயார் அன்னாள் தான். அவங்க ஒரு தடவை வந்தாங்க, உள்ள இருந்தாங்க, முழு இருதயத்தையும் ஊற்றினாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அநேகமா 1 சாமுவேல் 1:17 நினைக்கிறேன். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த ஆண் குழந்தைகள் இது ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கு, பிசிக்கலாவும் இருக்கு. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல அடங்காத ஆண் குழந்தைகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அடங்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படியே பைக், கேடிஎம் பைக் வேணும், பல்சர் வேணும், அது வேணும், அது இருந்தாதான் போவேன், இது இருந்தாதான் போவேன் அப்படின்னு உள்ள பிள்ளைகள் எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்களாம்? ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகள், ஒலிவ மரத்தை போல இருப்பாங்களாம். ஒலிவ மரம் அது அமைதிக்கு அடையாளம். அமைதி, வலிமை, ஆண்கள் வலிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள்லாம் வலிமை இல்லையா? அப்படி இல்லை, நீங்களும் அதிக வலிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலிமைனா அதிக வலிமை, வலிமை ஸ்கொயர். ஆமா, அப்படி வச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் வலிமைன்னு சொல்றேன் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் யாருக்கு நிறைய வருது? ஆண்களுக்கு தான். ஆனா உங்களுக்கு பெண்களுக்கு யாரா வருதா? அக்காமாருக்கு வருதா? வரும்னு யாரா கொஞ்சம் பேருக்கு வந்திருக்குமா இருக்கும். ஆனா அவங்க மன வலிமை ரொம்ப அதிகம், அதனால நிறைய வர்றதில்லை. இவங்க உள்ளுக்குள்ளே வச்சு இணைஞ்சிருது, தொமார்னு ஆயிருது. ஆமா, நான் ஆஸ்பத்திரிக்கு என் கூட உள்ள ஒரு பாஸ்டுக்கு பைபாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப நானும் ஒரு ஆசிரியரும் போயிருந்தோம். அந்த நேரம் பார்க்க ஒரு டாக்டர் வந்தாங்க. இந்த நம்ம
செய்தியோட தான் போகிறேன், என்ன மன அமைதி, வெறிச்ச கன்றுகள். அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் எதனால சார் இந்த மாதிரி வருது? அவர் சொன்னார், ரொம்ப ப்ரெஷர். அப்புறம் தான் சாப்பாடு. முதல்ல என்னது? ப்ரெஷர். அப்போ உங்கள் ப்ரெஷரை இறக்கி வைக்க வந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு இன்னைக்கு போங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவனுக்கே தாவீதுக்கே தொடர்ந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னா உங்களையும் தொடர்ந்து வரும் பல பிரச்சனைகள் இந்த நாளோடு கூட முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அது எப்படி வரும்? தண்ணீரை போல உடைஞ்சு ஓடிடும். தண்ணீரை போல உடைஞ்சு ஓடும். பெலிஸ்தியன்லாம் சாதாரணமானவனா? அவனெல்லாம் ஜெயிக்க முடியுமா? அவனெல்லாம் அடக்க முடியுமா? ஒருத்தன் 100 பேரை பந்தாடிடுவான். அவ்வளோ பெரிய பலசாலி. உங்க பிரச்சனையும் அப்படித்தான், உங்களை விழுங்கிரும், உங்களை சாப்பிட்ரும். ஆனா கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அதெல்லாம் உடைஞ்சு ஓடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மன அமைதியை குறிக்கிறது, அதே மாதிரி உறுதியை குறிக்கிறது. ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 127:5 நீங்க பார்த்தீங்கன்னா, வால வைதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 149:2 நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோனின் குமாரர் தங்கள் ராஜாக்களில் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அப்ப ஆண் குழந்தைகள் எல்லாம் இனி உங்களை மகிழ்ச்சியாக்கும் ஒரு பிள்ளைகளா மாறுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க சீர். எது சீர்? ஆண் குழந்தைகள் எல்லாம் உங்களை மகிழ்விப்பாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, வேகமா ஒரு 5 நிமிஷத்துல இரண்டாவது குறிப்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 12வது வசனத்தின் பின்பகுதியை கவனிங்கள். சங்கீதம் 142:12, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலும் இருப்பார்கள். Our daughters are beautiful as the crave column of a palace. எப்படி இருப்பாங்களா? இந்த கேத்தலிக் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. எம் புதல்வியர் அரண்மனைக்குள் அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல இருப்பார்கள். உங்க பிள்ளைகள், பெண் குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, மூளை கற்களா மாறுவாங்களாம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னதுங்க? அண்ணன் சொல்றாங்க பார்த்தீங்களா, 4 இடத்துல வைக்கக்கூடிய அந்த கல்லு. அந்த கல்லு தான் இப்ப நம்ம சர்ச்சு இவ்வளவு வெயிட் தாங்குது. எதனால தாங்குது? நம்ம வச்சிருக்கிற அந்த 4 கல்லு. அந்த கல்லு பார்த்தீங்கன்னா 4மே கரெக்டா வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன 1 சென்டிமீட்டர் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு கல் நகண்டு இருந்தா என்ன ஆகும்? முழு பில்டிங்குமே கிராக் ஆகி கீழே விழுந்துரும். அப்ப 4 கல்லு தான் இவ்வளோ பெரிய தேவாலயத்தை தாங்குது. அப்ப உங்க பிள்ளைகள், உங்க பெண் குழந்தைகள் உங்க குடும்பத்தையே தாங்கக்கூடியதான ஒரு பலமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118 சங்கீதம் 22-23 நீங்க பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறல் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஜபத்துல உங்க குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களா மாறுவாங்க. பெண் குழந்தைகள் உங்க வீடை கட்டக்கூடியவர்களா மாறுவாங்க. இதுவரைக்கும் இல்லாத அந்த ஆசீர்வாதம் இனி உங்க வீட்டில் அப்படிப்பட்டதாய் உருவெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். மூளைக்கல்லாக. ஒருவேளை தங்கச்சி, நீங்க உங்க வீட்டில் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீங்க வந்திருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தான் உங்க குடும்பத்தை கட்ட போறீங்க. உங்க அப்பா அம்மாவை பராமரிக்கக்கூடியவங்களா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை நீங்கள் கவனிங்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கக்கூடியதாக நிரம்பி இருக்கும். நான் கொஞ்சம் வசனத்தை சொல்றேன், வேகமா எழுதுவீங்களா? ஆதியாகமம் 41:56. ஆதியாகமம் 41:56. உபாகமம் 28:8. உபாகமம் 28:8. மத்தேயு 6:26. மத்தேயு 6:26. உபாகமம் 2:7. உபாகமம் 2:7. சங்கீதம் 34:10. சங்கீதம்
34:10, சங்கீதம் 33:19, சங்கீதம் 33:19. இதிலெல்லாம் இந்த களஞ்சியம் அப்படிங்கிறது சேமிப்பை காட்டுகிறது. ஒருத்தன் சொன்னான், என் ஆத்துமாவே நீ சந்தோஷப்பட்டு களி கூறு, காரணம் நான் என் களஞ்சியத்தை பெருசாக்கி இருக்கிறேன், தேவையான அளவு சபதரித்து வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் உடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூட முடியாத ஒரு வேதனையில் நீங்க இருக்கலாம். ஒரு மாதம் தொடங்கி 10 நாளைக்குள்ள உங்க எல்லா சம்பாத்தியமும் காலியா இருக்கலாம், கடனுக்கு அது இதுன்னு சொல்லி. மீதி உள்ள எஞ்சி உள்ள நாட்கள் கடினமா குடும்பம் நடத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் களஞ்சியங்களில் திராட்சரசம் வழிந்தோடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார். 4வதாக 14வது வசனத்தை கவனிங்கள். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். கால்நடை தான் ஒரு மனிதனுக்கு பெருமை. அந்த நாட்கள்ல ஆபிரகாமை எதை வச்சு எலியேசர் அடையாளப்படுத்துகிறார்? சீமானாய் இருக்கிறார். திரளான ஆடுகள், திரளான மாடுகள் இருக்குன்னு சொல்லி. யோபுவை எதை வச்சு அடையாளப்படுத்துறான்? பேயி, கிழக்கத்து புத்திரர் எல்லாரை பார்க்கும் சிறந்தவனா இருக்கிறான். அந்த பெருக்கம் இந்த நாள்ல உங்களுக்கு உண்டாகும். 5வதாக முக்கியமானது 14வது வசனத்துல கடைசி பகுதியில் பாருங்க, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. உங்க பெலிஸ்தியன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல மேனி இருக்கும். அந்த வேத வசனம் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. மேனி நல்ல விளைஞ்சு இருக்கும். அவனே கதிரை அறுத்து கொண்டு போயிடுவான். களத்துல கோதுமையை குமிச்சு வச்சிருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே காவலுக்கு இருப்பாங்க. ஆனா இவன் வருவான், சாக்குல அப்படியே வாரிட்டு கொண்டு போயிருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொழுமையா ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இவன் ஆடு மாதிரி பத்திக்கிட்டு போயிடுவான். அப்படியே வருவான், பார்ப்பான், வீட்டுக்குள்ள நகை பணம் என்னென்ன தங்கம் இருக்கோ எடுத்துட்டு போயிடுவான். எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க, ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்துல 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல தண்ணீரை போல உடைஞ்சு ஓடினா பாருங்க. தாவீது பாடுறான், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் சத்துரு நுழைஞ்சிருக்கலாம், பேய் நுழைஞ்சிருக்கலாம், அது உங்களை தொடாது. நேற்று ராத்திரி நாங்க ஒரு 5 பேர் போதகரா சேர்ந்து நம்முடைய ஆலயத்துக்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ ஒரு பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு 30 நாய் இருக்கும், அது நிக்குது. இவர் அந்த பாதையில தான் வரணும். பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நாயெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு அப்படிங்கிற தரிசனத்தை காமிச்சார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இது மாதிரி பார்க்குறேன். நாய் எதை காட்டுகிறதுனா இந்த சூனியம் அதை காட்டுகிறது. இப்போ சொன்னேன், பாஸ்டர் உங்களுக்கு விரோதமா உள்ள எல்லா மாந்திரிக கட்டையும் உடைக்கிறார் சொல்லி அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ஆவில நிறைந்து நாங்கள் ஜோமனி அதுக்கப்புறம் ஜபத்தை முடித்தோம். தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிசாசின் கிரிகள் போராடியதோ, எந்தெந்த சத்துரு வலுக்கட்டாயமா அவங்ககிட்ட இருந்து அவனுக்குரியதை போல பறித்து கொண்டானோ, இனி அப்படிப்பட்டதான காரியம் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. இந்த 5 காரியம் நடக்கணும்னா ஒரே ஒரு காரியம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். ஒரே ஒரு நிபந்தனை அதில் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 44:6 வாசிக்கிறோம். இதே தாவீது சொல்றார், என் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அப்ப உங்க விசுவாசம் 100% இந்த பின்தொடர்ந்து வர்ற பிரச்சனையில கர்த்தர் மேல வைப்பீங்கன்னா இந்த 5 ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிருக்கும். என்னென்ன ஆசீர்வாதம்? முதல்ல சொல்லுங்க, மன அமைதி. 2வது, கர்த்தர் உங்களை முக்கியமான நபரா மாற்றுறார். மூளை கற்கள், அந்த பைபிளை பார்த்தே சொல்லுங்களேன். 3வது, உங்க களஞ்சியம் நிரம்பும். 4வது, கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். 5வது, சத்துரு உங்களிடத்தில் இனி வரமாட்டான். 5 குறிப்பு மறுபடியும் சொல்லுங்கப்பா. மறுபடியும் நான் சொல்றத நீங்க கவனிங்க. முதலாவதாக மன அமைதி. என் ஆண் மக்கள், எங்களுடைய குமாரர் விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ மரம் மன அமைதியை குறிக்கிறது.
முதலாவதாக இந்த சீர் என்ன சீர்? மன அமைதி. ரெண்டாவது சீர் மூளை கற்கள். உங்களை வச்சுதான் உங்க இன்ஸ்டிடியூஷன், உங்களை வச்சுதான் உங்க குடும்பம் கட்டப்படும். மூன்றாவது உங்க களஞ்சியம் நிரம்பும். அல்லேலூயா. நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களை பெருமைப்படுத்துவார், எருதுகள். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், சத்துரு என்ன செய்வதில்லை? உட்புகுவதில்லை. 5 ஆசீர்வாதம் தரணும்னா ஒரே ஒரு காரியம், பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, முழுவதும் அவரையே நம்புவீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பார்த்தீங்கன்னா அவர் 7வது வசனத்தில் சொல்றாரு, என் சத்துருக்கள் நான் நம்பினவரும் என் ஜனங்களை என்னை கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இந்த பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இந்த பெலிஸ்தியை பின்தொடர்ந்து துரத்தி வருகிற அந்த பிரச்சனை உங்க காலு கீழே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். எல்லாரும் நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம். இந்த மாதத்தை நம்பிக்கையோடு முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை நம்ம நம்பிக்கையோடு முடிக்க போகிறோம். என்ன நம்பிக்கை? பின்தொடர்ந்து வரக்கூடியதான பெலிஸ்தியன் இனி உங்களை பின்தொடர்வதில்லை, இனி உங்களை பின்தொடர்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. மன அமைதி உண்டு, மன அமைதி உண்டு. என்னுடைய குமாரர் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளை போல இருப்பார்கள். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களை போல இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. எருதுகள் நிரம்பி இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இனி அப்படிப்பட்டதான நிலைமைகள் உங்க வாழ்க்கையில வருவதில்லை. மன அமைதியை தாரார். எத்தனை பேர் நீங்க மன அழுத்தத்தோடு கூட வந்தீங்களோ, மன பாரத்தோடு வந்தீங்களோ, தயவு செய்து அந்த பாரத்தை இறக்கி வைங்க. இந்த நேரம் இறக்கி வைங்க. முடிச்சிட்டேன். ஆமென். எல்லாரும் என்ன மன அழுத்தத்துல வந்தீங்க, என்ன மடக்கவலை கொஞ்சம் தயவு செய்து இறக்கி வைங்க. ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா, பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா, பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா, பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா நன்மையானவைகளை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா. ஆமென். 2 கரத்தை அப்படி உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா சத்தமா கூப்பிடுங்க. அண்ணன் கூப்பிடுங்க, அக்கா கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, அப்பா கத்தி கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, அப்பா. ஓ ரகபதன சந்தரகதனமனா, 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். நிறைந்து லகதர கபதனமன சந்தரகதனமனா. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நாளில் இருந்து இந்த 5 ஆசீர்வாதங்களும் இவர்களை கர்த்தாவை தொடர்ந்து பற்றி பிடிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட இவர்கள் கடந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வாரத்தில் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. உடைய கிருபையின் சமாதானம் கூட இருக்கட்டும். ஆமென். எல்லாரும் நம்ம பாஸ்டரியாக்காக ஜோமுன்னு 1 நிமிடம் கைகளை பாஸ்டரியாக்கு நேராய் நீட்டி இந்த புதிய ஆமென் அடுத்த வருஷத்துக்குள் காலில் எடுத்து வைக்கிறதான நம்முடைய பாஸ்டரியாவை, குடும்பத்தை, நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், பாஸ்டரியாக்கு நல்ல பலன், சுகம், ஆரோக்கியம் தரும்படியாக எல்லாரும் வாழ்த்தி ஜோம் பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படியே இவ்விதமான சீரை பெற்ற எங்க பாஸ்டரியா குடும்பம் பாக்கியம் உள்ளது. பலன் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா. இன்னும் அதிகமாய் ஓடி உழைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்கப்பா. கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்ரோஜனமுள்ள ஊழியக்காரன் உடைய நாம மாத்திரமே உயர்த்தப்படுவதாக. துதிக்க மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக.
ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.